Hello aspirants, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you people are doing really good. UPSC and TNPSC preparation நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸை எம்சிக்யூ ஃபார்மேட்ல அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, which of the following statement is correct with respect to Indian Council Act of 1909? Indian Council Act பத்தின கொஸ்டின் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, என்னன்னா மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ். ஓகே, இந்த மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். யூபிஎஸ்சியில் எந்த கீவேர்டு யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவோம். மொத்தமா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா யூபிஎஸ்சியில 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் 4 ஸ்டேட்மெண்ட் தான் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ்ல இருக்கும். இது வந்து பல ரீசனுக்காக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணுங்கிறதுக்காக. செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியல அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட்ல ஸ்டில் நம்மளால ஆன்சர் அரைவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் 2022 ஆர் 2023க்கு அப்புறம் நம்மளோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன்ல வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒன்லி 1 ஒன்லி 2 மெத்தட் எல்லாமே இந்த பீரியட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யூபிஎஸ்சி வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டைல் ஆன்சர் கேட்கும்போது, ஒரு கொஸ்டினை கேட்கும்போது நீங்க வந்து ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 ஆர் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வந்து யூபிஎஸ்சியோட ஜென்ரலான ஹேபிட். ஸோ நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். It provided for the association of Indians with the Executive Council of Viceroy. Okay, வைசிராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியன்ஸை அசோசியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த கவுன்சில் ஆக்ட்ல இருக்கு, 1909 ஆக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா எஸ், பர்ஃபெக்ட்லி திஸ் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட். நம்மளோட 1909 மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் வர வரைக்கும் எந்த ஒரு இந்தியன்ஸுமே வந்து என்ன பண்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல வந்து மெம்பரா இருந்தது கிடையாது. ஓகேவா, வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ட் தான் வந்து என்ன பண்ணுது, இந்தியன்ஸும் நம்மளோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல, வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல மெம்பர் ஆகுறாரு. அவர் யாருன்னு பார்த்தா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகே, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா தான் வந்து என்ன பண்றாங்க, வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் லா மெம்பரா வந்து வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல என்ட்ரியை கொடுக்கறாரு. ஓகே, லா மெம்பரா அவர் என்ட்ரி கொடுக்கறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இன்ட்ரடியூஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்ன வரைக்கும் எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கும் செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியன் ஹிஸ்டரியில இருந்ததே கிடையாது. ஆனா இந்த கவுன்சில் ஆக்ட் 1909 என்ன பண்ணுது, முஸ்லிம்ஸ்க்கு ஒரு செப்பரேட் எலக்டோரேட் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வருது. ஓகேவா, ஸோ இதன் மூலியமா முஸ்லீம் மக்கள் வந்து மட்டும்தான் முஸ்லீம் லீடரை வந்து என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கண்ட்ரியில அப்பியர் ஆகுது. ஸோ இட் இன்ட்ரடியூஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பர்ஃபெக்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தா லார்ட் மின்டோ. ஓகே, லார்ட் மின்டோ தான் என்ன பண்றாரு, இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை எடுத்துட்டு வர்றாரு. ஸோ அதனால இவர் தான் நம்ம என்ன பண்றோம், ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லார்ட் கேனிங் கேம் டு பி நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கறத கொண்டு வந்ததே லார்ட் மின்டோங்கிறதுனால லார்ட் கேனிங் cannot be the father of communal electorate. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ஓட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இதை தாண்டி சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஆக்ட்ல இருக்கு. ஜென்ரலா பார்த்தோம்னா ப்ரொவின்ஷியல் லெவல்லையும் சரி, சென்ட்ரல் லெவல்லையும் சரி, இந்தியன்ஸ் பிளஸ் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸோட பார்ட்டிசிபேஷனை என்ன பண்ணியிருப்பாங்க,
இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த யூனோ பெஸ்ட் திங் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆக்ட். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ப்ரொவின்ஷியல் லெவல்லையா இருக்கட்டும் ஆர் சென்ட்ரல் லெவல்லையா இருக்கட்டும், இந்த ரெண்டு சைட்லையுமே லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கான ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்தியன்ஸை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஆட் பண்ணது, அது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா, மெம்பர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்க முடியுமா? எஸ், மெம்பர்ஸ் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியும். டிஸ்கஸ் பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ண முடியுமா? பட்ஜெட் டிஸ்கஷன் கேன் பி டன். நீங்கள் வந்து பட்ஜெட் டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பண்ணலாமா, வித் லிமிட்டட் கண்டிஷன்ஸோட நம்ம என்ன பண்ணலாம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 வந்து எவால்வ் ஆகுது. ஓகே, ஸோ அதனால இது ஒரு முக்கியமான ஆக்ட். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, which of the following contains feature of Charter Act of 1853? ஓகே, 1853 ஆக்டோட ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. 1853 சார்ட்டர் ஆக்டோட ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுவோம். அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எது தப்புன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, which of the following contains features of Charter Act 1853? 1853 Charter Act அதோட டீடைல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் வந்து இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இட் செப்பரேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் கவுன்சில். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஜென்ரலா கவர்னர் ஜெனரலோட கவுன்சில்னு ஒரு குரூப் இருக்கு. ஓகே, கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இவங்களோட வேலை என்னன்னா, இவங்களுக்கு 2 வேலை இருக்கு. ஒன்னு, அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணிட்டு அதுல உள்ள குறைகள் நிறைகள்லாம் பார்க்க வேண்டிய வேலை இவங்களுக்கு இருக்கு. இவங்களோட 2வது முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, லா மேக் பண்றது. லா மேக்கிங்ல இவங்களோட முக்கியமான ரோலையும் இவங்க ப்ளே பண்ணி ஆகும். ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு 2 முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னு அட்மினிஸ்ட்ரேஷன், செகண்ட் வந்து லா மேக்கிங். 1853 வரைக்கும் இந்த 2 வேலையும் இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்னர் ஜெனரல் கவுன்சில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. செப்பரேட் பாடி வந்து இதுக்குன்னு எதுவும் தனித்தனியா கிடையாது. ஓகே, ஆனா இப்போதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இதை தனித்தனியா வந்து டிவைட் பண்ணி லா மேக்கிங்க்கு ஒரு செப்பரேட் குரூப்பை கொண்டு வருவோம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு செப்பரேட் குரூப்பை கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஓகே, செப்பரேட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல நடக்குது. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த லா மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுக்காக ஒரு செப்பரேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே வந்து என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. செப்பரேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், it created open competition system for Indians to enter into civil services. ஓகே, இந்தியன் சிவில் சர்வீஸ்ல என்டர் ஆகிறதுக்கு ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆர் ஓப்பன் காம்படிட்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853யோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜென்ரலா சார்ட்டர் ஆக்ட் 1833லயே இந்த ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. இந்தியன்ஸை வந்து சிவில் சர்வீஸ்குள்ள கொண்டு வர்றது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஐடியா கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி கம்பெனி பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து தடுத்திருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. பட் 1853 சார்ட்டர் ஆக்ட்ல வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா, பெர்மிஷன் கிடைச்சிருக்கும். அண்ட் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஃபார் இந்தியன்ஸ் டு என்டர் இன்டு சிவில் சர்வீசஸ் வந்து வெற்றிகரமா இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, it also created provision for local representation in Indian Central Legislative Council. ஸோ லோக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து
ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா எஸ். லோக்கல் ரெப்ரசன்டேஷன் பர்டிகுலர்லி ஃப்ரம் த ப்ராவின்ஸ்ல இருந்துமே இவங்களை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கொண்டு வரதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்ராஸ், பாம்பே இந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம், மெம்பர்ஸ் அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ள கொண்டு வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதுல இருந்துச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2 அண்ட் 3 இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுவோம். இட் அலோகேட்டட் சம் ஆஃப் 1 lakh ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. இது எதோட ஸ்டேட்மெண்ட், எந்த பர்டிகுலர் ஆக்ட்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டர் ஆக்ட் 1813 வருது. ஓகே, நாட் இன்டு 1853 ஆக்ட். ஸோ அதனால இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நீங்க ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர். பிகாஸ் 1 கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட், நாட் 4. சி இஸ் த ரைட் ஆன்சர். சம் ஆஃப் 1 lakhங்கிறது வந்து 1813 சார்ட்டர் ஆக்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, which of the following provisions is correct? அகைன் இதுவும் 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இட் இன்ட்ரடியூஸ்ட் டையார்கி அட் தி சென்டர், நாட் இன் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டையார்கியை வந்து சென்டர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொவின்ஷியல் லெவல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. பட் நமக்கு டையார்கினா என்னன்னு தெரிஞ்சாகணும், அதுக்கப்புறம் அதை எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சாகணும். இந்த 2 கான்செப்டும் கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ டையார்கினா என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டையார்கிங்கிறது ரொம்ப சிம்பிள், அதாவது டியூவல் ரோல். ஓகே, சிம்பிளா டியூவல் ரூல். ஒரு அத்தாரிட்டி என்ன பண்றாங்க, பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து பாத்துக்கிறாங்க. இன்னொரு அத்தாரிட்டி என்ன பண்றாங்க, இன்னொரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பாத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்னர் ஜெனரல் இருக்காரு. ஓகே, அவரும் அவரோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் என்ன பண்றாங்க, சில சப்ஜெக்டை பாத்துக்கிறாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சில சப்ஜெக்டை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நம்ம கவர்னர் ஜெனரலும் அவரோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலும் டேக் கேர் பண்ணிக்கிற இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் தே ஹாவ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருக்கும் வந்து ஆன்சரபிள் கிடையாது. ஓகே, இந்தியன் லெஜிஸ்லேச்சருக்கு அவங்க ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அதுக்கான எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வேறஸ் நீங்க வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம மினிஸ்டர்ஸ் டேக் கேர் பண்ணிட்டு இருக்க டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா இந்தியன் லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளோட இருந்தாகணும். அவங்க ஏதாச்சும் பண்ணாலும் அதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் டேக் கேர் பண்ணிப்பாங்க. சரி, ஓகே, இதுல எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதுல வரும் அப்படின்னு பார்த்தா, ரிசர்வ்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வரும், ரெவென்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து லா அண்ட் ஆர்டர். இது எல்லாமே வந்து நம்ம கவர்னர் ஜெனரலோட கண்ட்ரோல்ல இருக்கும், ரிசர்வ்டு சப்ஜெக்டா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரீசெண்டா ஐ திங்க் 2023 ஆர் 4 எந்த இயர்னு எனக்கு கரெக்டா தெரியல, அதுல கேட்ட வந்து ஒரு கொஸ்டின் தான் வந்து சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஓகேவா, ஸோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்து நீங்க இந்த டாப்பிக்கை படிச்சாகணும். ஓகே, ஸோ டையார்கிங்கிறது சிம்பிள், 2 பேர் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, ஒன்னு ரிசர்வ்டு சப்ஜெக்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். ஓகே, இதை இப்போ எங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறதா வந்து அடுத்த கண்டிஷன். இன்ட்ரடியூஸ்ட் அட் சென்டர் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க, நாட் இன் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உல்டா, இது வந்து தலைகீழா இருக்கு.
அவங்க முதல்ல இதை எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ல தான் வந்து டையார்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சென்டர்ல பண்ணவே இல்லை. பட் சென்டர்ல வேற ஒரு விஷயம் பண்ணாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். அதை தான் வந்து என்ன பண்ணாங்க, சென்டர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இட் இன்ட்ரடியூஸ்ட் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். இட் extended concept of separate electorate to Sikhs, Indian Christians and Anglo Indians. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பர்ஃபெக்டா கரெக்ட். நம்ம ஆல்ரெடி மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் ஆர் கவுன்சில் ஆக்ட் 1909 நமக்கு வந்து செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. யாருக்கு? முஸ்லிம்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் சில கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க உங்களுக்கான செப்பரேட் எலக்டோரேட்டை டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க, கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீக், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ். இவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மூலியமா கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமும் சில டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு பாத்தீங்கன்னா மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்ல ஆரம்பிச்சு டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் பீப்புளுக்கு வந்து எதுல கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெக்டோனல் அவரோட கம்யூனல் அவார்ட்ல வந்து கிடைச்சிருக்கும். பட் இதுக்கு பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் கான்செப்ட் இருக்கு. இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பத்தி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the provincial budgets were separated from the central budget. எஸ், இன்ன வரைக்கும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட பட்ஜெட் என்னவா தான் இருந்துச்சு, ஒன்னா தான் இருந்துச்சு. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1919ல செப்பரேட் பட்ஜெட்டை வந்து ப்ராவின்ஸ்க்கு கிடைச்சிச்சு. சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட் ஆன்சர்ல கரெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஒன்லி 3. ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். அகைன் ஐம் ரிப்பீட்டிங் திஸ். இதுல கொஞ்சம் நம்ம அடிஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எதுல கிடைக்கணும்னா டையார்கிங்கிற ஒரு கான்செப்ட்ல கிடைக்கணும். டையார்கினா டியூவல் ரோலு. ஓகேவா? ஜென்ரலா இருக்கிற சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்க, ரெண்டா பிரிச்சுப்பாங்க. ஒரு ஏரியா வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, கவர்னர் ஜெனரலோட, அவரும் பிளஸ் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அவங்க கிட்ட இருக்கு. இன்னொரு சப்ஜெக்ட், சில செட் ஆஃப் சப்ஜெக்ட் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே எல்லா சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணாம பிரிச்சுக்கிட்டு அந்தந்த ஸ்பியர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் டையார்கி. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல ப்ராவின்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சென்டர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஆஸ்பிரண்ட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் சைமன் கமிஷன் ரிப்போர்ட் ரிலேட்டடா இருக்கு. அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சைமன் கமிஷன் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து recommended the abolition of diarchy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் annulment of communal electorate. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டையார்கிங்கிறது கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரொவைட்ஸ் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் annulment ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏன் சைமன் கமிஷன் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அப்புறம்தான் அதோட ரிப்போர்ட் என்ன சொன்னுச்சு, அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இந்த கொஸ்டின் அப்ரோச்சும் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் த்ரூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மூலியமா சில ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் மென்ஷன் பண்ணல, ஒரு கமிஷன் வந்து என்ன பண்ணுவோம், செட்டப் பண்ணுவோம். அது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸோட ஒர்க்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரிவ்யூ பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கமிட்டி, ஒர்க்கிங் கமிட்டியை வந்து செட்டப் பண்ண போறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி வந்தது தான் வந்து இந்த பர்டிகுலர் கமிஷன். ஸோ இந்த கமிஷனோட ஹெட்டா இருந்தது வந்து சைமன்ங்கிறதுனால அவருக்கு வந்து இந்த பர்டிகுலர் கமிஷனுக்கு வந்து சைமன் கமிஷன் அப்படிங்கிற பேரும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்தியாவுக்குள்ள வரும்போது இவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கமிஷன்ல எந்த இந்தியன்ஸுமே இல்லை. பட் ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, எல்லாருமே இந்தியாவோட ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்ல அப்படிங்கிறத ரிவ்யூ பண்றதுக்காகவோ செக் பண்றதுக்காகவோ இன்னும் ஃபர்தர் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்லாம் பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத சொல்றதுக்காகவோ தான் இந்த குரூப் வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த குரூப்ல ஒருத்தர் கூட இந்தியன் கிடையாது. அதனால நம்மளோட ஒட்டுமொத்த தலைவர்களும் என்ன பண்ணாங்க, சைமன் கமிஷனை வந்து அப்போஸ் பண்ணாங்க. கோ பேக் சைமன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை வந்து ரைஸ் பண்ணாங்க. கோ பேக் சைமன்ங்கிறது வந்துச்சு. ஓகே ஓகே ரைட். இவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஒர்க்கிங்கோட கண்டிஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணிட்டு சில விஷயத்த வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ அது ரிலேட்டடா தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம அதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா செக் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் தி அபாலிஷன் ஆஃப் டையார்கி. அகெயின் டையார்கியுமே நமக்கு எப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரொவின்ஷியல் லெவல்ல. ஓகேவா? அதை அபாலிஷ் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் சைமன் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டையார்கியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்கா இல்லை, ஃபெயிலியர் மாடலா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கமிஷன் வந்து டையார்கியை ப்ரொவின்ஷியல் லெவல்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அபாலிஷ் பண்ணிருங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவோம் வித் மோர் அட்டானமி. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வித் மோர் அட்டானமி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஃபெடரேஷனுங்கிற ஒரு விஷயமே நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வந்து கிரியேட் ஆகுது. அப்படி அவங்க சொன்ன அந்த ஃபெடரேஷன் கூட கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டா இல்லை, அது வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. ஓகேவா? ஸோ சைமன் கமிஷன்லையும் ஃபெடரேஷனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னல்மெண்ட் ஆஃப் எலக்டோரேட். எலக்டோரேட்டை வந்து கேன்சல் பண்ணாங்களா, கம்யூனல் எலக்டோரேட்டை கேன்சல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க இந்த ரிப்போர்ட்ல, நீங்க வந்து கம்யூனல் எலக்டோரேட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஸ்டேட். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கரெக்ட், ஏன்னா வந்து அபாலிஷன் ஆஃப் டையார்கி இஸ் த ரெக்கமெண்டேஷன் கிவன் பை சைமன் கமிஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட், ஏன்னா ஃபெடரேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் வந்துச்சு. அன்னல்மெண்ட் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட்டும் தப்பு. அவங்க வந்து கேன்சல் பண்ண சொல்ல கண்டினியூ பண்ணதான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஒன் ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை செக் பண்ணுவோம். லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இது எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. நீங்க ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல இருந்து வந்திருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்ட். ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்கறதுக்கான ஸ்கோப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதுல நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுவோம். இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரெசிடுவரி பவர்ஸ் வேர் கிவன் டு வைசிராய். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசிடுவரி பவர்ஸை வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா வைசிராய்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து பேசிக் டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற இம்பார்ட்டன்ட்
செக்மெண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, சப்ஜெக்டா பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சப்ஜெக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். அதாவது ஸ்டேட் லெவல் டீலிங் எல்லாமே இந்த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ல இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் ஜெனரல் எல்லாமே டேக் கேர் பண்றது எல்லாமே ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு சப்ஜெக்டுக்குள்ள இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட். இது ரெண்டுலையுமே ரெண்டு பேருக்குமே காமனான அத்தாரிட்டி வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருக்கும், கன்கரண்ட் சப்ஜெக்ட்ல. இது மூணுலையுமே மென்ஷன் ஆகாத சில சப்ஜெக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரெசிடுவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதை டீல் பண்றதுக்கான பவர் எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வைசிரா கிட்ட தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன் வித் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நெவர் கேம் இன் டு பீயிங். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் ஃபெடரேஷனுங்கிற ஒரு கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேவா, யார் யாரை வச்சு இந்த ஃபெடரேஷன் பிளான் பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோட ப்ராவின்சஸ் இருந்துச்சு இல்லையா அக்ராஸ் த கண்ட்ரி, அதுவும் பிளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும், நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ண போறாங்க, இந்த ஃபெடரேஷனை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸ். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன், யார் யார் இருக்க போறாங்க, பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் இருக்க போறாங்க, பிளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட ஹெட்ஸ் இருக்க போறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபெடரேஷன் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஃபெடரேஷன் ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. ஓகே, ஏன் அப்படின்னா நம்மளோட பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட ஹெட் இருக்காங்க இல்லையா, குட்டி குட்டி ராஜாக்கள், அவங்க யாருமே இந்த கான்செப்டை விரும்பவே இல்லை, ஃபெடரேஷன்ல அவங்க ஜாயின் பண்ணவும் இல்லை. அதனால இட் நெவர் கேம் இன் டு பீயிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 1935 ஆக்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நமக்குன்னு ஒரு ஃபெடரல் கோர்ட் ஒன்று வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா 1937 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் ப்ரொவின்ஷியல் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன் இஸ் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஆக்ட். எஸ், இப்போ நமக்கு எப்படி யூபிஎஸ்சி இருக்கு, டிஎன்பிஎஸ்சி இருக்கு, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்ன வந்துருச்சுன்னா, ஃபெடரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராவின்ஷியல் லெவல்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்துச்சு. இவங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே இந்த ஆக்டோட ஃபீச்சர் தான். அப்பவே இந்த கான்செப்ட் வந்து ரியாலிட்டிக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் ப்ரொவின்ஷியல் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஆக்ட். எஸ், இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட் நான் சொல்லியிருந்தேன். நிறைய டைம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படிக்கும்போது நிறைய அட்டென்ஷன் கொடுத்து படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுவும் இது ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டையுமே வந்து டைப் பண்ணி தான் படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா மைண்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆகும், நல்லா புரியவும் செய்யும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் அடிஷ்னலா கேர் எடுத்து இந்த கொஸ்டினை வந்து நீங்க படிங்க. இப்போ நான் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ரெசிடுவரி பவர்ஸ் வந்து வைஸ்ரா கிட்ட இருந்துச்சு. எஸ், ஆமா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணாங்க, ஒரு ஃபெடரேஷன் பிளான் பண்ணாங்க வித் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பட் அது ரியாலிட்டிக்கு வந்துச்சுன்னா இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபெடரல் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க 1937, இதுவும் கரெக்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் ப்ராவின்ஷியல் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஆக்ட். எஸ், ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்கிறதுனால ரைட் ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக நம்ம வந்து 5 கொஸ்டினை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம், டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டை. ஓகேவா, மற்ற டாப்பிக்கோட கனெக்ட் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த டாபிக்ஸ்லாம் எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஒன்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா படிப்பீங்க. ஓகேவா, அப்கமிங் எக்ஸாம்ஸில் வரும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாலிட்டியில் இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நிறைய எம்சிக்யூஸ் வந்து நம்ம
சால்வ் பண்ண போகிறோம். பேசிக் கான்செப்ட் எல்லாமே இப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பாலிட்டி ரிலேட்டடான டவுட்ஸ் எதுவும் இருக்குது, கான்செப்ட் கிளாரிட்டி எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ keep on supporting this initiative. Thank you so much. All the best.